இதற்கு முன்னாடி தென் மாவட்டங்கள்ல அதிமுக படுதோல்வி அடைந்தது. அதை விட மோசமான நிலைக்கு தான் 2026 தோல்வியை தழுவும் இந்த மாதிரியான மூத்த நிர்வாகிகளை விளக்குவதால அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தென் மாவட்ட மக்கள் எங்க பின்னால இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப செங்கோட்டையன் பின்னால இருக்காங்கன்னு சொல்றாங்களா? செங்கோட்டையன் போய் கார்ல இவங்க கூட வந்துட்டதுனாலே ஓட்டு மாறிடான்னா, இவர் யோகி நேற்றைக்கு தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அண்ணா மூடிக்கிட்டு அதிமுக ஜெயிக்கிற தொகுதியை இவர் மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியில அதிமுக வெற்றி வாய்ப்பை இழக்குதுன்னா அதுக்கு பொறுப்பேற்க வேணாமா? ஒரு வாய்ப்பு தந்தாங்க. ஆனா அது மறுபடியும் அவர் தொடர்ந்து தவறுகளே செஞ்சுக்கிட்டு என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சவால் விட்டாருன்னா, தினகரன் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு ஓ பன்னீர்செல்வம் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. 420 தினகரன் 420 சொன்னது ஓ பன்னீர்செல்வம். இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிக்கிறாங்கன்னா அவர் சொன்னதை இவர் ஏத்துக்கிட்டாரு தானே அர்த்தம். தினகரன் ஒரு போக்கிடம் இல்லாம, பிழைப்பு இல்லாம, ஒரு அரசியல் அனாதை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போ தேவர் ஜெயந்தி அன்று அதாவது அதிமுக இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உட்பட அவர்களோட பேசுனதற்கு காரணத்தினாலதான் நீக்கினாங்க அப்படின்ற மாதிரியான அவர் யாரோட பேசுறாருன்றது பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க சசிகலாவை நீக்கினது யாரு? சசிகலாவை நீக்கிறது ஓ பன்னீர்செல்வம் தான் தர்மயுத்தம் நடத்தி அவங்கள நீக்கினாதான் நான் வருவேன்னு சொன்னார். வந்தார். அதுக்கு பிறகு அன்னைக்கு பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த பொதுக்குழு தீர்மானம் போட்டு நிறைவேற்றிருச்சு. அன்னைக்கு செங்கோட்டையன் பக்கத்தில் தான் இருந்தார். அன்னைக்கு ஒற்றுமை பற்றி பேச வேண்டியதானே? ஏன் நீக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு ஏன் இவருக்கு துணிச்சல் வரல? அன்னைக்கு வராத துணிச்சல் இன்னைக்கு திமுகவினுடைய பின்புலம் கிடைச்சதுக்கு பிறகு வந்திருக்குன்னா அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்க அன்னைக்கு பொதுக்குழுவில் தானே பன்னீர்செல்வத்தையும், ஜேசிடி பிரபாகரனையும், வைத்திலிங்கத்தையும், மனோஜ் பாண்டியனை நீக்கினாங்க. அன்னைக்கு செங்கோட்டை எங்க போனாரு? அன்னைக்கு அங்கதானே இருந்தாரு. அன்னைக்கே ஒற்றுமையை பத்தி பேசல. அதுக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகள்ல ஏன் ஒற்றுமையை பத்தி பேசல? நான் என்ன சொல்ல இனிமேலாவது பேசலாம் அப்படின்ற மாதிரி. இனிமேல் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு, கட்சியை சரிப்படுத்திட்டு, ஒழுங்குபடுத்திட்டு, கட்டமைப்பை உறுதிப்படுத்திட்டு, இன்னைக்கு பொதுச் செயலாளர் தன்னுடைய 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் உடைச்சு இன்னைக்கு உருவாக்கின இந்த கட்சியை இந்த நேரத்தில் அவர் 170 இடங்களுக்கு பிரச்சார பயணம் போய் அங்கிருக்க மக்களை சந்திச்சு வாக்குகளை கேட்டுக்கிட்டு இந்த கட்சியை ஒரு நிலைப்படுத்தின பிறகு அம்மா ஆட்சி மறுபடியும் வரணுன்றதுக்காக ஒரு இன்னைக்கு உளவுத்துறையிலிருந்து திமுகவினுடைய வியூக நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு அதிமுக வெற்றி பெறாத தடுக்க முடியாதுன்னு சொல்லி செய்திகள் வந்ததுக்கு பிறகு திமுகவினுடைய சதி திட்டத்துக்கு இவர் இரையாகி அதுக்கு நான் ஒத்துழைப்பு தரமாட்டேன், அந்த உடைக்கிற தொண்டர்களுக்கு மனசோர்வு உருவாக்கணுன்றதுக்காக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாருன்னா அவர் அதிமுகவுக்காக இருக்கிறவரா? நான் இவ்வளவு கேட்கிறேன். அவர் நீங்க இதெல்லாம் சொன்னீங்க. நான் முதலியே சொன்னேன், அவர் ஒயிட் காலர் அரசியல், அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் அரசியல் நடத்துவார். அவருடைய அறையில தான் அவர் செய்வார். அலுவலகத்திலேயோ வீட்லயோ வச்சு அவர் எதுவும் செஞ்சதில்லைன்னு சொன்னேன். நான் இன்னும் சொல்றேன், இவர் யோகி நேற்றைக்கு தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்தியூர் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெறுகின்ற தொகுதி, அதிமுக கோட்டை. கண்ணை மூடிக்கிட்டு அதிமுக ஜெயிக்கிற தொகுதியை இவர் மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியில அதிமுக வெற்றி வாய்ப்பை இழக்குதுன்னா அதுக்கு பொறுப்பேற்க வேணாமா? அதுக்கு இவருக்கு பொறுப்பு இல்லையா? தன்னுடைய மாவட்டத்துல பொதுக்கூட்டம் கூட நடத்த விட மாட்டாரு. இவர் ஒருத்தர் தான் பேசுவாரு, இவர் ஒருத்தர் தான் கட்சி. அந்த மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு அந்த 3 தொகுதியை குட்டிச்சவராக்கி கட்சிக்காரனை செயல்பட விடாம இருக்கிறவனெல்லாம் திமுக விரட்டி விட்டு ஒரு இன்னும் அந்த உணர்வோடு இருக்கவங்கள செயல்படாம விட்டு அந்த கட்சியை முடமாக்கி வச்சிருந்தாரு. நான் இன்னைக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால அங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் அருமை சகோதரர் கோபி காளிதாசுடைய மகன் திருமணம். அந்த திருமணத்துக்கு அண்ணன் எடப்பாடியார் திருமணத்தை நடத்தி வச்சாரு. அந்த திருமணத்துக்கு போறோம். அங்க இருக்கிற கட்சிக்காரங்கெல்லாம் திரண்டு வந்தாங்க.
இன்னைக்கு செங்கோட்டையினால பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு சுதந்திரமா வந்து நிக்கிறாங்க. யாரையுமே மதிக்காத ஒரு அங்க தொகுதியை இவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு மீண்டெழுந்து தன்னடிச்சு அன்னைக்கு தொண்டர்கள் குவிஞ்சு நிக்கிறாங்க. அதனால இவர் வந்து இன்னைக்கு மிரட்டை பார்த்தாரு. இந்த மிரட்டலுக்கு யாரும் பணியலை. அவரை வந்து பொறுப்புல இருந்து எடுத்து அப்போவாவது இவர் வந்து இவருடைய இவ்வளவு நாள் ஒரு சீனியர் அவரை வந்து அவசரப்பட்டு செய்ய வேணான்றதுக்காக ஒரு வாய்ப்பு தந்தாங்க. ஆனா அது மறுபடியும் அவர் தொடர்ந்து தவறுகளே செஞ்சுக்கிட்டு என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சவால் விட்டாருன்னா இந்த நிலை எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்களா கட்சி கட்டுப்பாடு இருக்குமா? இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு இவங்க அவர் வந்து சீனியர், அதனால எதுவும் சொல்லக்கூடாது, அவர் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு விட்டு கொடுத்தாருன்னா அப்புறம் பொதுச் செயலாளர் அவருடைய கடமையிலிருந்து தவறினாருன்னு தானே அர்த்தம். நாளைக்கு இன்னொருத்தர் வந்து ஒரு சாதாரண தொண்டனுக்கு வந்து நீங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறினாருன்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிற ஒரு சொல்ல ஒரு செங்கோட்டையனுக்கு அந்த தண்டனை தரலன்னா அந்த தொண்டர்கள் வந்து வருத்தப்பட மாட்டாங்களா? அதனால இந்த கட்சியினுடைய ஒற்றுமையை கருதி இந்த கட்சியினுடைய பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தை செயல்படுத்துகின்ற கடமை பொதுச் செயலாளருக்கு இருக்கிறதுன்றதை உணர்ந்து அவர் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. அது செஞ்ச நடவடிக்கை என்பது இவ்வளவு நாள் காலம் தாழ்த்திட்டாருன்றதுனால வேண்டாம் தொண்டர்கள் வருத்தப்படுவாங்களே தவிர அவரை நீக்கினதுக்கு எந்த தொண்டரும் வருத்தப்படலை. ஏன்னா அவரால் எந்த பலனும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு சிறந்த நிர்வாகியும் இல்லை. இந்த கட்சிக்காக களத்தில் நின்று போராடின வீரரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தலில் இவர் இவிகே இளங்கோவன் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிட்டார். அதை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் நிறுத்தினோம். அப்போது அந்த தேர்தலுக்கு அந்த தேர்தல் பணிக்குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் செங்கோட்டையன். அந்த தேர்தலில் இவர் என்ன வேலை செஞ்சார்? அப்போ அதிமுக வந்து சரியான வாக்கு சதவீதம் பெறல, தோல்வியை சந்திச்சது. பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு பிறகு தோல்வின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டியது செங்கோட்டையன் தானே. செங்கோட்டை இவர் வந்து அந்த மாவட்டத்தில் பெரிய தலைவர், அங்கே கட்சியை வளர்த்து வச்சிருக்காரு, தொண்டர்கள்லாம் இவர் பின்னால் நிற்கிறாங்க. இவரால் அந்த மாவட்டத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும்னா அந்த ஈரோடு தேர்தலில் இவர் என்ன வேலை செஞ்சு என்ன வெற்றி வாய்ப்பை உருவாக்கினார்? கட்சி வலகீனம் அடைஞ்சதுக்கு அது ஒரு காரணம் தானே. எதையுமே செய்ய இவரால் வந்து கட்சியிலிருந்து வெளியேறினவர்கள் தான் அதிகமே தவிர இவர் வந்து தன்னை தக்க வைக்கிறதுக்காக தன்னை தவிர வேற யாரும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது இல்லைன்ற ஒரு நிலையை உருவாக்கணும். அந்த தொகுதிக்கு இவர் தான் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் காட்டுன்றதுக்காக கட்சியில் ஒரு நல்ல செயல் வீரர்களையும் உடைக்கக்கூடியவரும் உணர்வு உள்ளவர்களையும் இந்த கட்சிக்காக உடைச்சவர்களும் பழி வாங்கின ஒருத்தர் இன்னைக்கு வெளியேற்றப்பட்டிருக்காருன்னு அங்கே இருக்கிற தொண்டர்கள் சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு எனக்கு தொடர்ந்து நிறைய பேர் இதை வந்து வாழ்த்துறாங்க. அவரை வந்து இவ்வளோ நாள் கழிச்சாவது இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சுதந்திர காற்று கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா சார். இந்த பிரச்சனை வந்து தேவர் ஜெயந்திக்கு அடுத்து வந்ததுனால பல அரசியல் தலைவர்கள் இல்ல தேவர் ஜெயந்திக்கு அடுத்து வந்ததுனால சொன்னது இவங்க திமுக டைவர்ட் பண்றதுக்காக நேருவினுடைய அந்த இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய விவாதிக்க வேண்டிய ஊடகங்கள் அதில் கவனம் செலுத்தாம இதில் கவனம் செலுத்துறதுக்காக திசை திருப்புறதுக்காக இன்னைக்கு அது செஞ்ச இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்ல வந்தேன். கண்டிப்பா. இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி தென் மாவட்டங்கள்ல அதிமுக வந்து படுதோல்வி அடைந்தது, அதை விட மோசமான நிலைக்கு தான் 2026 வந்து தோல்வியை தழுவும், இந்த மாதிரியான மூத்த நிர்வாகிகளை வந்து விலக்குவதால அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தென் மாவட்ட மக்கள் எங்க பின்னால் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ செங்கோட்டையன் பின்னால் இருக்காங்கன்னு சொல்றாங்களா? செங்கோட்டையன் போய் கார்ல இவங்க கூட வந்துட்டதுனாலே ஓட்டு மாறிட்டான்னா அதிமுக மிகப்பெரிய வாக்கு வங்கி இழப்பை சந்திரிச்சான்னு சொன்னா இது எப்படி நீங்க நம்புறீங்களா? இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு சான்று இருக்கா? என்ன சொல்ல போனா தினகரனுக்கு ஏதாவது பொழப்பு இருக்கா? தினகரனுக்கு ஏதாவது ஒரு அவர் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க உயிரோடு இருக்க சொல்லி ஒரு அம்மா இருக்க காலத்திலேயே 11 வருஷத்துக்கு முன்னே அவரை செருப்பால் அடித்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராதுன்னு விரட்டி விட்டவங்க. கட்சியில் இருந்து நீக்கிறது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே உன்னை பார்க்கக்கூடாது, நீ இங்கே இருக்கவே கூடாதுன்னு விரட்டி அடித்தாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார் அவர். புரட்சி தலைவி அம்மா இறந்துட்டாங்கன்ன பிறகுதான் போயஸ் கார்டனுக்கே வந்தார். அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்ன முடிஞ்சிடுச்சான்னு கேட்டு அது முடிஞ்சிடுச்சுன்ன பிறகு தானே வந்தார்.
தினகரன் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு ஓ பன்னீர்செல்வம் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. 420 தினகரன் 420 சொன்னது ஓ பன்னீர்செல்வம். இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிக்கிறாங்கன்னா அவர் சொன்னதை இவர் ஏத்துக்கிட்டாரு தானே அர்த்தம். தினகரன் இந்த அதிமுகவை கைப்பற்றுவதற்கு என்னென்ன சதி செஞ்சாரு? எவனோ ஒரு சர்வதேச ஃப்ராடு கிட்ட துட்டை கொடுத்து அதிமுக சின்னத்தையும் கொடியும் கட்சியும் வாங்கி தந்துருவான்னு சொல்லிட்டு அந்த சுதீஷ் சந்திராவோ என்னவோ ஒருத்தன் அவன் என்ன சிறையில் இருக்கான். எவனாவது உலகத்துல துட்டு கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போனோம் உண்டா? தினகரன் துட்டு கொடுத்துட்டு போய் 6 மாதம் திகார் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார்ல. இந்த ஃப்ராடு இவ்வளோ மோசமான, அவர் மேலே எத்தனை வழக்கு இருக்கு? அதுல இருந்தெல்லாம் மீண்டு வர சொல்லுங்க. அவரே என்னுடைய முகம் வேற, முதுகு வேற, என்னுடைய பின்புலம் வேற, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் சாதாரண ஆள் இல்லை, நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயப்பட மாட்டேன், ஜெயிலில் இருக்கிறத ஒன்று வெளியே இருக்கிறத ஒன்று, ஜெயிலேருந்து அரசியல் நடத்தணும்னு அவர் தானே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதெல்லாம் பத்திரிகைகள் மறந்துடுமா? இன்னைக்கு தினகரனுக்கு முதல்ல அவங்க சித்தியோட போய் பேச சொல்லுங்க. அவங்க சித்தியை எதுக்கு விரட்டி அடிச்சாங்க? இன்னைக்கு அவங்க மச்சான் திவாகர் கிட்ட போய் பேச சொல்லுங்க. இன்னைக்கு தினகரன் ஒரு போக்கிடம் இல்லாம, பிழைப்பு இல்லாம, ஒரு அரசியல் அனாத, அவர் அரசியல் நடத்தினாதான் அவருடைய வழக்குகள் இருந்து தப்பிக்க முடியும். அதனால அவர் ஏதோ சதி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு திமுக அவரை காப்பாற்ற நினைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் தான் தடுத்துருவான்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. இவரால் அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய கால் ஜூஸை கூட இவர் தொட முடியாது. திமுக தொண்டர்கள் கவசமாக இருந்து அவரை காப்பாத்திட்டு இருக்காங்க. தினகரனை ஒரு மனுஷனாவே நாங்க நினைக்கல. அந்த 420 வித்தையெல்லாம் எங்க கிட்ட நடக்காது. சரிங்க சார், இப்ப 2017 இருந்து இன்று வரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூத்த நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவரை நீக்கிருக்கீங்க. சரி, இதனால நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். யார் யாரை நீக்கிருக்கோம் சொல்லுங்க. இதற்கு முன்னாடி ஓபிஎஸ் இருக்கட்டும், நீங்க லைனா சொல்லுங்க. நீங்க புகழேந்தி ஒரு மனுஷனா? புகழேந்தி நான் ஒன்னொன்னா சொல்றேன். புகழேந்திக்கு அதிமுக எந்த சம்பந்தம் இல்லை. தமிழ்நாட்டுல புகழேந்தி ஓட்டை வாங்கி அதிமுக புரட்சி தலைவி அம்மாவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ ஆட்சி காலத்துல யாரும் சட்டமன்ற உறுப்பினராக வந்ததில்லை. அவரால் இந்த ஆட்சிக்கு எந்த ஒரு ஓட்டு கூட பலன் இல்லை. ஏன்னா அவர் தமிழ்நாட்டிலே இல்லாதவர், கர்நாடகாவில் இருந்தவர். கர்நாடகாவிலேருந்து ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாது. அதனால புகழேந்திக்கும் தமிழ்நாடு அதிமுகவுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே இல்லை. புகழேந்தி அதிமுகவில் பொழப்பு நடத்த கர்நாடகாவில் பொழப்பு நடத்த போனவர். அங்கே கட்சி புகழேந்தி போய் சேர்றதுக்கு முன்னே அதிமுகவில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க கர்நாடக சட்டமன்றத்தில். அது மாதிரி பெங்களூர் மாநகராட்சியில் ஏறத்தாழ 8-9 கவுன்சிலர்கள் இருந்தாங்க. இவர் போய் அங்கே இருக்கிற கிருஷ்ணராஜ் சரியில்லை, சம்பங்கி ராமையா சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு அங்கே இருந்தவங்களெல்லாம் ஒழிச்சிட்டு இவர் கடைசியில் சசிகலா குடும்பத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு முறவாசல் செஞ்சு இவர் கர்நாடக மாநில செயலாளராக அம்மாவை ஏமாற்றி அவர் போய் அங்கே போனார். அதனுடைய விளைவு கடைசியில் ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, இவரே நின்று 8 ஓட்டு வாங்கினாரு. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதர் இங்க தமிழ்நாட்டில் போய் கட்சியை வளர்த்த கட்சிக்கு நான் தான். பண்ருட்டி ராமச்சந்திரன் இருங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன் இருங்க, பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அதிமுகவோட தலைவர் காலத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் தேமுதிகவோட போய் அவைத்தலைவர் ஆனார் தெரியுமா? 2011 தேர்தலில் அம்மா ஜெயிக்கப்போ அவர் தேமுதிகவினுடைய பிரதிநிதியாக தான் பேசினார். அதுக்கு பிறகு அவரை உரிய மரியாதை கொடுத்து அவர் அதிமுகவுக்கு சேர்ந்த பிறகு அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து அமைப்பு செயலாளராக வச்சுட்டு இருந்தோம். அவரை நாங்கள் என்ன பண்ணோம்? அவர் திடீர்னு பன்னீர்செல்வம் பேச்சை கேட்டுக்கிட்டு அவராக வெளியே போனாரே தவிர அவரை நாங்கள் நீக்கலையே. அவர் கட்சிக்கு எதிராக இதெல்லாம் செஞ்சதுனால அவர் வெளியேற்றப்பட்டார ஒழிய அவரை பொதுக்குழு தீர்மானம் போட்டால் நீக்கணும் இல்லையே. அதனால எங்கேயுமே பண்ருட்டி ராமச்சந்திரன் நிரந்தரமா யாருக்கும் சாதகமா இருந்ததில்லை. அவர் எங்க இருந்தாலும் அங்கிருந்து குடிவெட்டுறது தான் அவர் வேலை. அவர் அதை வெட்டி அவரே விழுந்து கிடக்குறாரு. அதனால அவரை நாங்க நீக்கல. சொல்லுங்க, அடுத்து யாருன்னு கேளுங்க. மனோஜ் பாண்டியன். மனோஜ் பாண்டியனுக்கு அதிமுக அவருக்கு தரக்கூடிய அவங்க குடும்பத்துக்கே எல்லாத்தையும் செஞ்சோம்.
அதே மனோஜ் பாண்டியன் என்ன சொன்னார், சசிகலா கொலைகாரி, அவங்க அப்பா பிஹெச் பாண்டியன் என்ன சொன்னார், அவங்க அடித்ததை பார்த்தோம், அவர் கொலை பண்ணதை பார்த்தோம்னு சொல்லி அவர் தான் சர்டிஃபிகேட் கொடுத்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள ஏதோ மனோஜ் பாண்டியன் வந்து சசிகலாவை இன்னைக்கு ஏற்றுக்கிறாரு அல்லது தினகரனை ஏற்றுக்கிறாருன்னா அவங்க தானே அன்னைக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க. இவங்க நினச்சாங்கன்னா யாரையும் கொலைகாரின்னு சொல்லுவாங்க, அவங்க தலைமை ஏற்றுக்கலன்னா தான் நாங்கள் உள்ளே வந்து பேசுவோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களா வந்து அவங்கள சேர்த்துக்கன்னு சொன்னால் என்ன அது கட்சியா இல்லை இது தொண்டர்களுடைய எண்ணங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இவங்க நினச்சாங்கலாம் ஒருத்தரை நீக்கணும், சேர்க்கக்கூடாது, இவங்க நினச்சாங்களாம் சேர்க்கணுன்னா அவங்கள அதிமுகவில் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் மனோஜ் பாண்டியன் வந்து அதிமுக உழைச்சி ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. அவங்க வந்து இந்த கட்சியால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், அவங்க அப்பாவுக்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு தந்தாங்க, உரிய இடமும் தந்தாங்க, அவருக்கு யாருக்கும் கிடைக்காத கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர்லாம் கொடுத்தோம். அதை வச்சுக்கிட்டு அவங்க மனோஜ் பாண்டியனுடைய அண்ணன் அரசு வழக்கறிஞராகவும் அரசனுடைய பிரதிநிதியாக இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு பதவி கொடுத்தோம், அவங்க அப்பாவுக்கு பதவி கொடுத்தோம், எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஆனால் அவங்க இன்னைக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இந்த கட்சியை அழிக்கணும்னு துடிக்கிறாங்க. அப்புறம் வைத்தியலிங்கம் இப்போ எங்கே போனார்? நேற்று வைத்தியலிங்கம் வந்து முக்குளத்தை சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே. அப்போ ஏன் இந்த கூட்டணியில் வந்து இப்போ நீங்கள் தலைப்பு வேணா இப்படி வச்சுங்க, வைத்தியலிங்கம் அங்கேருந்து வெளியேறினார் செங்கோட்டையன் போய் சேர்ந்தார்னு சொல்ல போகிறீங்களா? ஏன் நேற்று அந்த கூட்டணியில் சேரலை? அப்போ வைத்தியலிங்கம் இல்லையா? வைத்தியலிங்கம் தானே அன்னைக்கு நீக்கப்பட்ட 4 பேரில் ஒருத்தர். ஓபிஎஸ்ன்னு துருவமாக இருந்தார், ஏன் வைத்தியலிங்கம் வரல? தேவர் குறைஞ்சபட்சம் அவர் வந்து தேவர் பெருமகனுடைய அந்த திருவுருவ சிலைக்கு அஞ்சலி செலுத்துவாது வந்தாரா? இந்த கும்பல் சேர்றது அவருக்கு பிடிக்கல, அதனால தேவர் சிலைக்கே நான் அவருக்கு அஞ்சலி செலுத்துறேன்னு ஒரு வீட்டில் இருக்கிறாரா? அதுக்கு அவங்க தான் சொல்லணும். இது வந்து ஒற்றுமையா? சரி, ஜேசிடி பிரபாகர் எங்கே போனார்? கூபா கிருஷ்ணன் எங்கே போனார்? பன்னீர்செல்வம் பின்னால் போனவங்களில் எத்தனை பேர் இவரோட இருக்காங்க? இப்போது முதல்ல அவங்களெல்லாம் ஒற்றுமைப்படுத்தின. கண்டிப்பா இந்த மாதிரி மூத்த நிர்வாகிகளாம் நீக்கிறதுனால அதிமுகவுக்கு பின்னடைவு தானே ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவுக்கு மூத்த நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் அவங்களால எந்த பலனும் இல்லை. அவங்க வந்து கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பை பலனை அறுவடை செய்து அவர்கள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டார்கள். அந்த தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருந்தால் அவங்க தலைவராக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க குப்பையில் தான் இருப்பாங்க. கண்டிப்பா அதிமுக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.